ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, விடிவு காலமே இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் போகாத கோவில் இல்லை, போகாத இடங்கள் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்திற்கு போய்கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில் என்று வைத்து கோயிலுக்கு போய்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் போவது மட்டும்தான். போகும்பொழுது அங்கு சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாம் மாறிவிடும் என்று. ஆனால் வீடு திரும்பிய பிறகு அதே சண்டை, அதே பிரச்சனை. வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லை, தேவையே இல்லாத குழப்பம். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி விடலாம் என்று யோசித்தால் கூட சில தடைகள் இதெல்லாம் வருகிறதே. இதற்கெல்லாம் என்ன காரணம் சாயி? வாழ்க்கையில் நானும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் எனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் என்று. ஆனால் ஏன் சாயி, நான் இதுவரைக்கும் நன்றாகவே இல்லை. எல்லா விஷயத்திற்கும் கஷ்டப்படுகிறேன், எல்லா விஷயத்திலும் எனக்கு துரோகங்களே செய்கிறார்கள் ஏன் சாயி என்று நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாகவே புரிகிறதம்மா. காலம் முழுவதும் உன்னை சோதிப்பேன், உன்னை கண்கலங்க வைப்பேன், எல்லா விதமான தவறுகளையும் உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை எத்தனையோ நான் தடுத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை அதெல்லாம் தாங்காது என்று. சில நேரத்தில் சில தவறுகளை நீ தெரியாமல் செய்துவிட்டாய். நிச்சயமாக அந்த தெரியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் நான் மன்னித்துதான் உன்னை இந்த அளவுக்கு வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய மனம் எந்த அளவு காயப்படுகிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் நீ ஒன்று, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்வதை நீ மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது அது நடக்காது என்று சொல்லியிருக்கிறேனா? முக்கியமாக நீ ஒரு விஷயத்தை கேட்டு அந்த விஷயத்தை இது நடக்காது, இது என்னிடம் கேட்காதே என்று சொல்லியிருக்கிறேனா? நீ கேட்டது கிடைக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீ எதையும் நினைத்து புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமையாக இரு. வாழ்க்கை ஒன்றும் முடிய போவது கிடையாது. இப்பொழுதா நாள், அடுத்த நிமிஷம் முடிய போவது கிடையாது. இன்னும் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. என்ன, நீ கஷ்டமான விஷயத்தையே பார்த்துவிட்டு போய்விடுவாய் என்று நினைத்தாயா? கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது. நீ நினைக்கிறாய் அல்லவா, கோவில் கோவிலாக ஏறினேன், ஆனால் எந்த ஒரு பலனும் எனக்கு தெய்வம் தரவில்லை, எல்லா விஷயத்திலும் நான் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன், எப்பொழுதுதான் அந்த தெய்வங்கள் ஆகிய அனைவரும் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறாய் அல்லவா? நீ போன கோயில் எல்லாம் வீணாகிவிடும் என்று நினைக்கிறாயா? கண்டிப்பாக நீ போகும் ஒவ்வொரு இடமும் உனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை தான் செய்யும். காலம் முழுவதும் நீ என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். போகும் கோயில்கள் அனைத்தும் வீணாகிவிடும் என்று நினைக்கிறாயா? நீ இப்பொழுது ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், தெய்வத்திற்காக நீ செய்த ஒவ்வொன்றும் உனக்கு வீண் போகாது. தெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டாய் என்றால் அந்த விளக்குக்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும். ஒரு பூவை தெய்வத்திற்காக போட்டாய் என்றால் தெய்வம் ஆனது அந்த பூக்கான பலன்களை தந்துவிடும். அதனால் தெய்வம் தராது என்று நினைக்கவே நினைக்காதே. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நான் தர இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல யோசனைகள், அதிகமாக நல்ல யோசனைகள் வருகிறது. அது நீதான் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுத்துவது கிடையாது. மற்றவர்களுக்கு இந்த யோசனை கொடுத்து அந்த யோசனை கொடுத்து இதை செய், இந்த தொழிலில் இந்த நேரத்தில் செய், இந்த நேரத்தில் இதை செய் என்று சொல்லும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேர்காலத்தை பார்ப்பது கிடையாது. காரணத்தை கேட்டால் நான் நேர காலமெல்லாம் பார்த்தேன், எனக்கு என்ன நடந்தது என்று சொல்கிறாய். நேர காலமெல்லாம் நீ பார்க்கிறாய், எதுவும் நடக்கவில்லை, எல்லாம் புரிகிறது. எல்லாமே உன்னுடைய கர்மவினை முடிந்த பிறகு எல்லாம் நடக்கும். இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கடலை தாண்டி இருக்கிறாய். உனக்கு தெரியாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு உன்னை பாம்பு போல உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வருவீர்கள்.
உங்களுடைய தெய்வம், அதாவது நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உங்களை காப்பாற்றும். இந்த சாய் உன்னிடம் வந்து பேசுகிறேன். உனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை உனக்கு கண்ணுக்கு நேராக அப்படியே காட்டுகிறேன். உனக்கு இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் என்னென்ன நடக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அப்படியே உன் கண்ணுக்கு நேராக ஒரு படம் மாதிரி ஓடுகிறதா? நம்ம இப்படிதான் இருப்போம், அப்படிதான் இருப்போம் என்பது படமாக ஓடுகிறது அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கனவாக காண்கிறாயோ, எந்த விஷயமெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறாயோ அதெல்லாம் நடக்கும். புரிகிறதா? எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் எல்லாம் போகவே போகாது. புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய். இங்கு எதையும் புரிந்து கொள்ளாதவன் தான் வாழ்க்கையில் தோற்று போகிறான். நீ ஜெயிக்க போகிறாயா, இல்லை புரிந்து கொள்ளாமல் தோற்று போவேன் என்று சொல்ல போகிறாயா? வாழ்வில் நீ நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு முழு பொறுப்பாக இங்கு நான் இருப்பேன். காலம் உனக்கு கைகூடவில்லை என்று நினைக்கிறாய். கைகூடும் நேரமானது வந்துவிட்டது. எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும். உன்னுடைய திட்டம் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும். அதே போல என்னுடைய யோசனைகள் என்னவோ அதுவும் நடக்கும். நான் உன்னை விட அதிகமாக நல்ல முறையில் யோசிப்பவன். எல்லா இடத்திலும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து எல்லா விஷயத்தையும் செய்பவன். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ செய்யும் காரியம் வெற்றி பெறும். விடிவு காலமே வரவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் வந்துவிட்டது. சற்று நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் திருப்பங்களும் கிடைக்கும் நாள் என்று அடித்து சொல்கிறேன். உன்னுடைய வாழ்வில் எழுதி வைத்திருக்கும் ஒவ்வொரு அழகான விஷயமும் இனி நடக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தாண்டி விட்டாய். இப்பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படலாமா? யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நல்ல விஷயங்களை பற்றி யோசியுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஒரு நாளும் ஒரு பொழுதும் தேவையே இல்லாமல் யோசித்து தவிக்காதீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் என்னிடம் வந்து எந்த அளவுக்கு வேண்டுகிறீர்கள்? கண்ணீரை சிந்தி, சாயி என்னை வந்து பார், உன்னுடைய குரலை நான் தினமும் கேட்கிறேன். ஆனால் ஏன் என்னை நேராக வந்து சந்திப்பது கிடையாது? என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டுதானா இருக்கிறாய்? என்னை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாய் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிகிறது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதத்தையும் நானே நிகழ்த்துகிறேன். கஷ்டப்பட்ட காலம் முடிந்து விட்டது. இஷ்டமான காலம் துவங்கிவிட்டது. காலம் முழுவதும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இந்த சாய் பார்த்து கொள்வேன். ஒரு கவசமாக இந்த சாய் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன். எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும். கவலை வேண்டாம். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.